ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஸோ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு நாங்கள் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புனோம். ஹல்தி ஃபங்க்ஷன் 11 இருந்தது. பட் 3 மணிக்கு மாற்றினதுனால எவ்வளோ நேரம் நம்ம ரூமுக்குள்ளே உட்கார்றது, எப்படி இருக்குது வெளியெல்லாம் அப்படின்னு பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி விஜயவாடாலேருந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கிராமம் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஊர் ஒரு சின்ன சிட்டி மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இங்கே கிடைக்குது. சரி, அப்படியே பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, தங்கச்சி குழந்தைக்கு செப்பல் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. அந்த செப்பல் கடையை நாங்கள் கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டோம். బాటా షోరూమ్ ఖాదీన్స్ ఇక్కడ ఉన్నారా? బాటా షూ ఇక్కడ ఉన్నారా? பேசி உனக்கு ஏதோ தெலுங்கு தெரியும் நினச்சி அவர் ஃப்ளூவெண்ட்டாக எதனா பேசி நம்ம புரியும். அவன் கம்முடி தமிழில் பேசிட்டு இதானே ஹோட்டல் நம்ம வீட்டில் இல்லையா? ஆமாம், ஸ்மார்ட் பக்கத்தில் தானே வந்துச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் போயிருக்கணும் மார்க்கெட்டுக்கு. தமிழனோட நிலமையை பார்த்தீங்களா? விஜயவாடாவில் லூ போட்டு பேசுறதுக்குள்ளே எங்களுக்கு லூவாய். கொயக்கா நல்லா இருக்கும் போல இருக்குடி, வரமும் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது கொயக்காக்கு என்ன தெலுங்கு சொல்லி ஜஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். பட் என்னென்னா, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எங்களுக்கு தெலுங்கு தெரியாது. ரொம்ப காமெடியாக இருந்தது அவங்கக்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ள. ஸோ ஓரளவுக்கு நாங்கள் இங்கே இருக்க கடையெல்லாம் கவர் பண்ணோம். இங்கே நிறைய வேரியஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஸ்வீட்ஸோட பேர் எனக்கும் தெரியல, எப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருந்ததுனால நாங்கள் வாங்கவே இல்லை. பட் செப்பல்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவள் குழந்தைக்கு பிளேசர் எடுத்துருக்கா, அதுக்கு மேட்சாக இருக்க செப்பல் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி ஹல்தி ஃபங்க்ஷன் 11 தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால தான் இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருந்தேன். இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 3 தான். அதனால் கொஞ்சம் நல்லா தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிடலாம். ஓகேவா? இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹல்தி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாளைக்கு ரிலேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ ஒரு லவ்வபிளாக அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நாளைக்கு இந்த சர்ச்சில் வச்சு தான் நமக்கு மேரேஜ். ஸோ அதனால் அங்கே ஹல்தி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இனி ஈவினிங் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக வேண்டியது தான். ஸோ அதுக்காக தான் நான் ரெடி ஆகியிருக்கேன். எனக்கு எப்போவுமே ஃபேவரட்டான ஒரு ஆஷ் கலர் சாரீ. இது கட்ட எனக்கு சலிக்கவே சலிக்காது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக தான் ரெடி ஆகியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சாரீ தான் உடுத்திருக்கேன். ஆல்ரெடி நிறைய என்னோடய வெட்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஃபேவரட் சாரீ. இது என்னோடய ஹஸ்பண்டோட ஆசையாக எடுத்து கொடுத்தது. ஒரு மாதிரி ஆஷ் கலரில். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் சொல்கிறேன். இப்போலாம் செல்ஃப் டிசைன் தான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. முன்னாடி கான்ட்ராஸ்ட் டிசைன் போயிட்டு, இப்போ செல்ஃப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபங்க்ஷன் நல்லபடி முடிஞ்சுதுங்க. இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே புளிச்சக்கீரை, கோங்கரா சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சிக்கனில், மட்டனில் எது எடுத்தாலுமே புளிச்சக்கீரை சேர்த்துக்கிறாங்க. பட் இங்கே பச்சடி நல்லா இருக்குது. ஸோ அந்த சொரைக்காவும் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அதில் பச்சடி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆனால் டெய்லியும் நம்மளால் சாப்பிட முடியாது. பட் இங்கே இந்த புளிச்சக்கீரை எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டாச்சு நல்லபடி. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ரூமு பக்கத்தில் ஒரு கடை இருக்குங்க, சின்ன ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் கடை. அங்கே நாளைக்கு ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கேருந்து போகும்போதே எல்லோ கலர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 சுடிதாரும் எல்லோ கலரில் எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் என்னோடய தங்கச்சி எடுத்துகிட்டு வரல. அதனால் என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பர்ஃபெக்டாக எல்லோ கிடையாது, கொஞ்சம் வெந்தயம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ சின்ன கடைன்றதுனால இருக்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சியும் அவளோட சித்தி பொண்ணும், ஸோ அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஓகே, நல்லா தான் இருந்தது.
இந்த கடையில் வந்துட்டு இந்த துப்பட்டா வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆக்சுவலி இது கலம்காரி துப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல லென்த்து, நல்ல சாஃப்ட்டு. இது வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பிளெயின் சுடிதார் இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் பிளெயின் சுடிதார் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நல்லா இருந்ததுனால நானுமே இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஹல்தி வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ பொண்ணு வீட்டு ஆட்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே வைப்பாக இருந்தது அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு குயின் மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. கல்யாண பொண்ணை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை முடிச்சுட்டு வந்துட்டு லண்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து லண்டனில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேங்க. என்னென்னா பிரைடுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கோம் இல்லை நம்ம தெரிஞ்ச கல்யாணத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பிரைடு வந்து அந்த மணப்பெண் அலங்காரத்தில் இருக்கும்போது போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பிரைடு வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, தெரியாத மாதிரி காமிச்சிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பட் இவங்க வந்து நாங்கள் போய் இறங்குனதுல இருந்து எங்களுக்கு என்ன வேணும், ஆக்சுவலி வந்து ஒரே ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கீழே, எங்களுக்கு மேலே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன வேணும், என்ன நீடு இருக்குது, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, காஃபி வேணுமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, அப்பப்போ வந்து 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 கவனிச்சிட்டு இருந்தாங்கங்க. அதாவது வந்து லண்டனில் படிக்கிறோம், லண்டனில் வேலை செய்கிறோம் அப்படின்னு எந்த ஹெட் வெயிட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக லவ்வபுளாக எல்லாரையும் வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மாமா, நீங்கள் உங்கள் பசங்களை ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இந்த மேரேஜ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் இவங்களும் சரி, இவங்க ஹஸ்பண்டும் சரி. அவங்க ஹஸ்பண்டை பற்றி நமக்கு தெரியாது, பட் சர்ச்சில் வந்து சொல்லும் போது தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப 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 ஒரு ஹம்பிளாக ஒரு லவ்வபிள் பர்சன் இந்த பாப்பா. ஸோ காட் பிளஸ் யூமா. ரொம்ப நாள் நீண்ட நாள் சந்தோஷமாக வாழணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஹல்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சித்தி வந்து நலுங்கு வச்சாங்க. இப்போ என் தங்கச்சி வச்சிட்ருக்கா. ஹல்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மஞ்சள் தண்ணி தெளிக்க போகிறாங்க. நாங்கள் ஒளிஞ்சிருக்கோம். 2 வருஷம் யூஎஸ்ஏல இருந்து குளிக்கல. ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்ததுங்க. பின்னாடி வந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்ததுனால காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த நாட்டு கலாச்சாரமாக இருந்தால் என்னங்க, ஒரு விஷயம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறது தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே இந்த ஹல்தி வைப்ஸ் அப்படி தான் இருந்தது. குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு சொல்லாமல் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நான் எங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து ஒளிஞ்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடைசியில் என்னையும் விட்டு வைக்கல. ஸோ என் மேலேயே மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டாங்க. ஸோ சந்தோஷமான ஒரு நாட்கள்னே சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பசங்க வந்து எல்லாருமே மிங்கிள் ஆகி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லபடி ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சுதுங்க. இனி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் இருக்குது, அதுக்கப்புறமா மேரேஜ் இருக்குது. அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.